ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேங்கோ கேண்டி பார். ஃபஸ்ட்டு 2 மாங்காய் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. குக்கரில் வேக வச்சுக்கோங்க 4 விசில் வரைக்கும். அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். மேங்கோவில் உள்ள பல்ப் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஒரு பேன் எடுங்க. பேனில் மேங்கோ பல்ப் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் வந்து நல்லா ஜெல் ஆகணும் மேங்கோ பல்ப் கூட, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஸ்வீட் மேங்கோலையும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நைன்டிஸ் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப ஸ்நாக்ஸ். புளிப்பு இனிப்புமா கலந்த கலவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் இந்த மேங்கோவோட மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பவுடர் இல்லாமல் ஜீரகமாக ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்டியாக இருக்கும், அந்த நாக்கில் எச்சி ஊறுற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஜீரக பவுடர். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேங்கோ பல்ப் அண்ட் ஜீரகம், சால்ட். நெக்ஸ்ட்டு வந்து டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா சில்லி பவுடர், மிளகாய் தூள் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பல்புக்கு, அந்த மேங்கோ பல்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நல்லா எல்லோயிஷ் மேங்கோ கிடைக்கும். மேங்கோ பல்ப் நல்லா மிக்ஸ் ஆகணும். சுகர், ஜீரா, டர்மரிக், சில்லி பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவு நல்லா என்ன பண்ணிக்கோங்க, நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நல்லா பாயில் பண்ணிடுங்க. மேங்கோலாம் வீட்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னா செஞ்சு சாப்பிடுங்க, வேறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வெளியே வாங்கி கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறோமோ அவ்வளோ குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய தட்டு இல்லைன்னா ஒரு பெரிய அலுமினியம் ஃபாயில் கவர் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஆயில் நல்லா என்ன பண்ணிக்கோங்க, நல்லா தடவி விட்டுருங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ ஆயில். ரொம்ப ஆயில் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. லைட்டாக ஆயில் விட்டு நல்லா தடவி விட்டுட்டு அப்புறம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் அந்த மேங்கோ பல்ப் எடுத்து இதில் விட்டுறணும். இதில் விட்டுட்டு நல்லா சமமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு அந்த மேங்கோ பல்ப் எடுத்து என்ன பண்ணணும்னா தடவி விட்டுறணும் நல்லா. இங்கே பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மேங்கோ பல்ப் எடுத்து அப்படியே விட்டுறேன். பார்த்திங்கனாலே ஒரு தெரியும், அது ஒரு என்ன ஸ்ட்ரக்சர், லைட்டாக லிட்டில் கேசரி மாதிரி இருக்குது. நல்ல டேஸ்டியாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேங்கோ பல்ப் எடுத்து அப்படியே என்ன பண்ணணும், தட்டு ஃபுல்லாக ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாட்டாக தடவி விடுங்க. எவ்வளோ நமக்கு தின்னாக வேணுமோ அவ்வளோ என்ன பண்ணிக்கோங்க, தின்னாக தடவி விட்டுருங்க. ஈக்குவலாக வச்சுருங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ நமக்கு தின்னா வேணுமோ அவ்வளோ நல்லா சமமாக தின் லேயருக்கு வச்சுக்கோங்க.
அப்போ தான் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்தனா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த சம்மரில் வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். பசங்களுக்கு கொடுங்க. இருக்கிற மாங்காவை ஊறுகாய் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்புவாங்க. இந்த மேங்கோ பார் ரோல் மட்டும் செஞ்சு வச்சுட்டு பாக்ஸில் வைங்க. அடுத்த செகண்டே காலி ஆயிரும். அந்தளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்போதும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்களுமே டக்குன்னு நமக்கு தண்ணி தாகமாக இருக்கும் இந்த சம்மர் டைமில். ஸோ ஒரு பீசஸ் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி வாயில் போட்டு அப்படியே சூ பண்ணிகிட்டே போகலாம். நல்லாயிருக்கும். அப்புறம் 2 நாள் சன்லைட்டில் வந்து ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் சுகர் பவுடரை என்ன பண்ணணும்னா நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதை ரோல் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சுகர் பவுடர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இல்லை சுகர் வேண்டானாலும் ஆப்ஷனல் தான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சுவையான மேங்கோ கேண்டி பார் ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மருக்கு ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.